ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் புயலில் ஒரு vlog. ஸோ மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு இந்த இடத்துல, நாங்கள் இருக்க இடத்துல. ஸோ வெளில போயிட்டு மற்ற இடங்களும் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். உண்மையிலே இன்னைக்கு புயல் வருதா இல்லையான்றதையும் செக் பண்ணிடலாம். அப்படி வந்ததுன்னா சிட்டி எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். கிளம்பியாச்சு. ஸோ எங்கே போகலாம்? மழைக்கு கண்டிப்பாக ஓகே 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 ஸோ மழைக்கு கண்டிப்பாக பீச் சைட் போனால் நல்லாயிருக்கும். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட் டைமும் இதே மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தேன், அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா, மொபைலில் ஷூட் பண்ணாமல் இந்த 4K கேமரான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கேமரா ஒன்று இருக்கும்ல, ஆக்ஷன் கேமரா, அந்த கேமராவில் ஷூட் பண்ணிட்டேன். வாங்கும்போது என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அதில் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அதில் கரெக்டாக தான் ப்ளே ஆச்சு. பட் லேப்டாப்பில் அந்த வீடியோவை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறப்போ ரொம்ப பஃபர் ஆச்சு. வீடியோ ரொம்ப ஸ்லோ மோஷனில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஆக்சுவலாக அதில் நிறைய விஷயம் கவர் பண்ணியிருந்தேன். அது ஆசையாக இருந்தேன், அதை அப்லோட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்ப்பாங்க 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு அது பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணலான்னு சொல்லி முடிவெடுத்து தான் புயலில் கிளம்பியாச்சு. ஆனால் ஆக்சுவலாக இன்னும் புயல் எதுவும் வரல, லைட்டாக மழை மட்டும் தான் தூரிகிட்ருக்கு. பட் இருந்தாலும் கிளைமேட்லாம் ரொம்ப க்ளவுடியாக ஒரு மாதிரி ரொம்ப மந்தமாக தான் இருக்குது. ரோட்டில் கூட அந்த அளவுக்கு நடமாட்டம் இல்லை. அதாவது நாங்கள் இருக்க ஏரியாவில் அந்த அளவுக்கு நடமாட்டம் இல்லை. மேபி உள்ள மெயின் ரோட் பக்கம் ஏதாவது போனோம்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெளியில் எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்கு ஆசையாக தான் இருக்குது. பட் அதை காட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த பீச் சர்க்கிளில் எப்படி இருக்குன்றதை நான் சுற்றி காட்டுறேன் கண்டிப்பாக. ஸோ மழையில் வெளில போகிறது கூட ஒரு விதமாக நல்லா தான் இருக்குது. நமக்கு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இமீடியட்டாக கிளம்பியாச்சு. தனியாக ஷூட் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். முன்னாடி தம்பி யாரையாவது கூட்டிகிட்டு போவேன் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. இப்போ எல்லோரும் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, வேலைக்கு போயாச்சு எல்லாம். ஸோ நான் ஒரே ஆள் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் அது சப்போர்ட்டிங்காக இருக்கும். எனக்கு அடுத்த வீடியோ கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும். நாங்கள் இருக்க ஏரியா எப்படின்னா, ஃபஸ்ட்டெலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, இப்போலாம் ரொம்ப கன்ஜஸ்டடாக மாறிடுச்சு. லேண்ட்ரேட் ஏரியாச்சு, நிறைய இடத்துல ஷாப்ஸ் வந்தாச்சு. எந்த ஏரியான்னு கேட்டிங்கன்னா பல்லாவரம் நியர்பைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மொத்தம் சென்னைக்குள்ளே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பீச் இருக்குது. பெசநகர், மெரினா, காந்தி பீச் இருக்குது, திருவான்மியூர் இருக்குது, கோலம் இருக்குது, மகாபலிபுரம் இருக்குது. அதை விட்டால் முதலியார் குப்பமில் ஒரு போட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அது ஹிடன் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் போனதில்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் பிளான் பண்ணது அந்த ஸ்பாட்டுக்கு போய் எடுக்கணும்னு தான் பிளான் பண்ணேன். பட் மழை புயல் அப்படி இப்படின்னு சொல்லி பயத்தை கிளப்பி விட்டாங்க. ஸோ போட் ஹவுஸ் வந்து செயல்படுமா அப்படின்றது தெரில. வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம். பட் இருக்குமான்னு தான் தெரில. ஸோ அவ்வளோ தூரம் போயிட்டு இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாகிடும். ஏன்னா ஆசையோடு போகும்போது ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வெக்ஸ் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு தெரியலனா பட் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். சிட்டியில் ஓகே, எல்லா மக்கள் நடமாட்டம் ஆஸ் யூஷுவல் டெய்லி எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது, ஒரு பிரச்சனை கிடையாது. பட் ரோடெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. நிறைய பள்ளங்கள், குண்டு குழிகள். நம்ம ஊரில் சொல்லவே தேவையில்லை, சும்மாவே தோண்டுன்னு தோண்டுவாங்க. மழை வந்துருச்சுன்னா அவ்வளோதான், தோண்டல் தான். ரோடெல்லாம் செம நாஸ்தியாக இருக்குங்க. வேலைக்கு போகிறவங்களாம் உண்மையிலே பாவம். முக்கியமாக இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறவங்களாம் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தான் போய் ஆகணும் போல இருக்குது. வேறு ஆப்ஷனே கிடையாது போல இருக்குது. பட் இப்போலாம் கொஞ்சம் மெட்ரோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மெட்ரோவில் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இவன் தான் மெட்ரோ வரைக்குமாவது நம்ம போனோம்ல, ஆட்டோலையோ நடந்தோ ஏதோ ஒன்று போகணும். ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும்ல, மழையில் எழுந்து
காலையில் குளிச்சு முடிச்சுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டு பட் எல்லாரோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்கும்னா என்ன மாதிரியும் இருக்குமான்னு தெரில. பட் என்னோடய மைண்ட் செட் எப்படின்னா மழை டைமில் எதுக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு சூடாக காஃபியை குடிச்சிட்டு ஏதாவது மிளகா பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு ஜாலியாக டிவியை பார்த்துட்டு பெட்ஷீட்டை இழுத்து போட்டுட்டு படுத்துட்டு அப்படி இருக்கணும்னு தான் தோணும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். கமிட்மெண்ட் இருக்குல்ல, மந்த் எண்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால தான் எல்லோரும் ஓடிட்டுருக்கோம் வேலைக்கு. அப்படி இல்லைன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவோம். எல்லாம் தெரியும். இவருங்க பஸ் ஸ்டாண்டில் ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஆஃபீஸ் கோயர்ஸு. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரில. பட் ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு வேறு வழியே இல்லை. அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது ஆஃபீஸ்க்கு. ஏதாவது ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. மந்த் எண்டு ரெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும், இல்லை பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு லோனு கமிட்மெண்ட்டு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே தானே இருக்கும். டேர்ன் பண்ணுறத விட கஷ்டமாக இருக்குது. சல்லுன்னு போகிறாங்க. ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. எதுக்கு அவ்வளோ அவசரம்னு தெரியல. டஃப்புங்க. ஆனால் உண்மையிலே யாராவது மழை டைமில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. நீங்கள் சேஃபாக இருந்தால் கூட உங்கள் கூட, அதாவது பக்கத்தில் வண்டிலாம் வரும் இல்லையா, அவங்க வந்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுவாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது, அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. என் மொபைலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் ரைஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. இன்னும் சிட்டி லிமிட்குள்ளே போகல, இன்னும் ஊருக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரமாக வெளில போயிடுவேன். வெளில போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. மழையில் ஜாலியாகவும் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு குதூகலம்னு சொல்லலாமே. மழையில் சின்ன பசங்களாம் மழையில் பார்த்தா ஆட்டம் போட மாட்டோம், அந்த மாதிரி ஒரு ஃபீலு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். இதோட நாளைக்கு தான் ஷிஃப்ட்டு. ஸோ எனக்கு ஜாலியாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஜாலியாக இருக்குமான்னு தெரில. பட் கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்துக்கலாம். டிசம்பர் வந்தாலே கெதிலாம் கணக்குது. வருஷம் இந்த டிசம்பர் மந்த்து மட்டும் ஏதாவது ஒன்று சுனாமி, புயல், நிலநடுக்கம்னு அடித்து தூள் கிளப்புது. ஒருவேளை இந்த நேச்சுரல் டிசாஸ்டருக்கு டிசம்பர் ஆனால் பர்த்டே போல் இருக்குது. வருஷம் தவறாமல் வந்துடுது ஏதாவது ஒன்று. டேய், ஒரு குட்டியான செம்ம ஸ்பீடில் வந்து பின்னாடி பிரேக் அடிச்சான். இடிச்சிட்டானோன்னு நினச்சிட்டேன். பயங்கரமாக ஓட்டுறாங்க. ரோட்டில் ஃப்ளைட் ஓட்டுறேன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. ஸோ ஆஸ் யூஷுவல் தான், நான் முன்னாடியே சொன்னது தான், லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா, நான் இந்த இடத்துக்கு போயிட்டு ஏதாவது வ்ளாக் பண்ணணும், இல்லை ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். ஸோ அந்த பிளேசஸ்க்கு நான் விசிட் பண்ணி அந்த பிளேசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக ரிவ்யூவாகவும் கொடுக்குறேன். ப்ளஸ் தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், தெரியல அப்படின்னா அதை கற்றுக்கிட்டு, அதாவது தெரிஞ்சுக்கிட்டு நான் கட்டாயமாக சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சிட்டி லிமிட்குள்ளே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் ஓகே தான், பிஸியாக தான் இருக்குது, கன்ஜஸ்டடாக இருக்குது. இப்போது டிராஃபிக் கொஞ்சம் கண்ணில் தென்படுது. ஓகே, பட் கொஞ்சம் கடைகள்லாம் மூடிட்டாங்க, திறக்கல. எங்கள் ஏரியாவில் சில கடைகள் திறக்கல, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது லாஸ்ட் டைம் ஒரு வெள்ளம் வந்ததுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வெள்ளம் வரப்போலாம் சுத்தமாக ஷாப்ஸே இல்லை. கடையெல்லாம் திறந்து உள்ளே இருக்க பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சு ஃபுட்டுக்கு. ஸோ அதனால் இப்போ திருப்பியும் 2 நாளைக்கு புயல் எச்சரிக்கை கொடுத்துருக்கனால பாதி கடைகள் எங்கள் ஏரியாவில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வெறும் பார்பர் ஷாப்பும் டீ கடையும் மட்டும் தான் திறந்துருக்கு. அதை விட்டால் சேட்டு கடை திறந்துருக்கு. சேடுங்க மட்டும் புயலாக வச்சு சுனாமி ஆச்சு, கடையை திறந்து வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்து வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போவான். அண்ட் அகெயின் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா இந்த சேனல்லாம் டெவலப் ஆகாமான்னு என் சேனல் மேலே எனக்கே சந்தேகம் தான் ஆக்சுவலாக. ஏன்னா வெறும் 38 சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்த சேனல் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா 1800+ இருக்குது சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு. பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யூடியூப் சேனல் பற்றி எனக்கு அந்தளவுக்கு கம்ப்ளீட்டாலாம் நாலேஜ் கிடையாது.
சேனல் ஆரம்பித்தது ஏதோ டிப்ரெஷனில் ஆரம்பிச்சது. நம்மளும் வந்து மேலே வந்து காட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு எல்லாரும் மாதிரியும் நானும் ஆசைப்பட்டேன். பட் சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு வெறியில் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபராக ஏற ஆரம்பிச்சிது. ஒன்றா தான் ஏறும். வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1, 2 அந்த மாதிரி தான் ஏறிட்டு இருந்தது. எனக்கு ஃபெட்டப் ஆகிட்டேன். இது எப்படா டெவலப் ஆகி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நுடிஞ்சு போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது எந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் அந்த வீடியோவால் தான் ஹிட் ஆச்சு. ஹிட்டுனா ரொம்ப பெரிய ஹிட்லாம் கிடையாது. சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு டக்குன்னு ஏற ஆரம்பிச்சது வந்து அந்த வீடியோவில் தான். அப்படி என்ன இருக்குதுன்னு தெரில. நான் என்ன டைட்டில் கொடுத்தேன் அப்படின்றது கூட எனக்கு இப்போதைக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல ரீச் இருந்தது. அது எப்படின்னா இமீடியட்டாக டிராஸ்டிக் பிக்கப். அது ஒரு வாரம் 2 வாரத்திலலாம் வந்து 500, 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 3 வீக்ஸில் பார்க்குறேன் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து 1800+ இருந்தது. ஸோ எனக்கு இது உண்மையிலே ஏறிச்சா இல்லை ஏதாவது அல்காரிதம் எரரா என்னன்னு எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியல. எனக்கு சுத்தமாக நம்பவே இல்லை நான் அதை பார்த்துட்டு. அப்புறம் தான் பார்த்தேன், ஆமாம் உண்மை 1800 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. இன்னமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே தான் இருக்குது சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு. ஸோ எனக்கு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோத்துக்கும் காரணம் நான் போட்ட வீடியோஸ்னால கிடையாது, நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால மட்டும்தான். நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க, சேனல் வளர ஆரம்பிச்சிது. அதுதான் உண்மை. ஸோ எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அண்ட் மால்ஸ்லாம் கூட திறக்கலைங்க. இங்கே ஒரு ட்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு துணி கடை ஒன்று இருக்குது. எங்கன்னு கேட்டிங்கன்னா பம்மலில் இருக்குது. எப்போவுமே திறந்து வச்சுருப்பான், இன்றைக்கின்னு பார்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ ஐஸ்கிரீம் ஷாப்பு ஐபாக்கோ ஓப்பனில் இருக்குது. ட்ரெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில். பம்மல் ரோட்டில் நிறைய ஷாப்ஸு, குட்டி குட்டி ஷாப்ஸ் எதுவும் இல்லை. கொஞ்சம் வெளில போய் பார்ப்போம். இந்த மீனம்பாக்கம் சர்க்கிள், அதுக்கப்புறம் இந்த கிண்டி கத்திப்பாரா சர்க்கிள், அப்புறம் பெசன் நகர் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏரியா. ஃபுல்லாக வந்து ஹை கிளாஸ் பீப்புள் இருக்க இடம். மேபி அங்கே திறந்து இருக்கலாம் கடைகள். இது குட்டி குட்டி ஏரியான்றனால பயத்தில் கூட மூடி வச்சுருக்கலாம், பார்க்கலாம். ஆனால் டைம் ஆக ரொம்ப இருட்டிட்டு போகுதுங்க. நான் கார் எடுக்கும் போது கொஞ்சமாக தான் இருட்டெல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் பேக்ரவுண்டில் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி தெரியுமா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப மந்தமாக இருக்குது. வால்யூம் பட்டன் ஓகே டன். எல்லோரும் தான் வண்டியில் போயிட்டுருக்கோம், எல்லாருக்கும் தான் டிராஃபிக் இருக்குது. பட் யாராவது அப்படி கண்டினியூஸாக ஹார்ன் அடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் அது பண்ணாதீங்க. அது ரொம்ப இரிட்டேட் ஆகும். அது ஏன்னா யார் என்ன டென்ஷனில் வண்டி ஓட்டுறாங்கன்னு தெரியாது. எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம். ஆல்ரெடி நாய்ஸே நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். சில பேர் தூக்கம் இல்லாமல் வண்டி ஓட்டுவாங்க, சில பேர் தூக்கம் இல்லாமல் வேலைக்கு போவாங்க. ஸோ நம்ம ஹார்ன் அடிக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எமர்ஜென்சினா அடித்தா தப்பு கிடையாது. சும்மாவே அடிச்சிட்டு இருக்காங்க சில பேர். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்காதுல்ல. அது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், நமக்கே இரிட்டேட் ஆகும் சம்டைம்ஸ் இல்லையா. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது நான் ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். டாமினோஸ் திறந்துருக்கு பம்மலில். யாராவது பம்மல் வந்தீங்க, சாப்பாடு கடை எதுவும் இல்லைன்னா டேரெக்டாக டாமினோஸ்குள்ளே போயிடுங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்குது. பட் புயல் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் எந்த அளவுக்கு புயல் வரும் அது கணிக்கப்படல. ஆனால் டிசம்பரில் சின்னதாக ஒரு மெசேஜ் பாஸ் ஆனால் கூட நியூஸில் புயல் வரப்போகுது, ஐயோ புயல் வரப்போகுது அவ்வளோதான்டா, அந்த அளவுக்கு ஒரு பயம் உங்களுக்குள்ள. ஏன்னா வருஷம் தான் கரெக்டாக பர்த்டே மாதிரி தவறாமல் வந்துடுது. அதனால் ஸோ புயல்னதும் ஏர்போர்ட் ஃபுல்லாக வந்து இப்போது ஃபுல் செக்யூரிட்டி டைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன், ஏர்போர்ட்டில் இருக்கிறனால சொல்கிறேன். லாஸ்ட் டைம் வெள்ளம் வரப்போ ஏர்க்ராஃப்ட்லாம் போட்டு மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இடத்துல ஒரு ஏர்க்ராஃப்டை நிப்பாட்டி வச்சுருந்தோம், அந்த ஏர்க்ராஃப்ட் அப்படியே மிதந்து போயிட்டு வேறு எங்கேயும் இருக்குது அது. ஸோ அந்த அளவுக்கு சரியான தண்ணி ஏர்போர்ட் உள்ளலாம். ஸோ அந்த மாதிரி வந்துருமோன்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாக ஏர்போர்ட் ஃபுல்லாக டைட் செக்யூரிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. சேஃப்டியும் இருக்குது. ஸோ ஃபயர் சேஃப்டி எல்லாருமே வந்து அங்கே ப்ரீ அலர்ட்டில் இருக்காங்க. செம்ம க்ளவுடியாக இருக்குங்க. யாரெல்லாம் வேலைக்கு போகிறீங்களோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தண்ணியில் நடக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒயர் கட் ஆகிருக்கலாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எந்த சிந்தனையும் வேண்டாம்.
வெளில போகும்போது எதுக்கு போகிறோமோ அதோட சிந்தனைகள் மட்டும் இருந்தால் போதும். வீட்டுக்கு வந்து நம்ம பல சிந்தனைகள் யோசிச்சுக்கலாம், தப்பு இல்லை. வெளில போனால் சேஃபாக திரும்பி நம்ம வீட்டுக்கு வரணும். வந்தால் தான் அந்த சிந்தனைகளோட கூட நம்ம யோசிக்க முடியும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ வீடியோ பார்க்கும்போது ரொம்ப மொக்கையாக இருந்தது. என்னடா ஒரு எனர்ஜெட்டிக்கே இல்லாமல் இருக்குது, ஒரு மியூசிக்லாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கும் தோணுது. பட் சம்டைம்ஸு கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பித்தோம், அதாவது எதாவது இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு எவனா தூக்கிட்டு வந்துடுவானோன்னு பயமாக இருக்குது காப்பிரைட்ஸுக்கு. அதனால் நார்மலாக ரா வீடியோஸ் மட்டும்தான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் இப்போ வரைக்கும். ஃப்யூச்சரில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் எனக்கு அதை கற்றுக்கிட்டு தான் நான் பண்ண முடியும், எனக்கு கம்ப்ளீட்டாக அது தெரியாது. பட் நிறைய சேனல்ஸ் பண்ணுறாங்க, சினிமா பாட்டெல்லாம் உள்ளே இன்க்ளூட் பண்ணி அது என்னமோ பண்ணுறாங்க, அது தெரில. நமக்கு கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பூஸ்டப் பண்ண பார்க்குறேன். பட் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம மெயின் ரோடு வரத்துக்கு இன்னும் ஒரு 5 minutes இருக்குது. கரெக்டாக நம்ம பல்லாவரம் டச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் தான் இருக்கும், முன்னாடி ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும். மழை ஆரம்பிச்சிருச்சுங்க, நல்ல மழை. நான் வைப்பரில் செகண்டில் வச்சு போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வைப்பர் 1ல் வச்சு போட்டுட்ருந்தேன், செகண்டில் வச்சு போடுற அளவுக்கு மழை வந்துருக்கு இப்போ. அதே மாதிரி மழையில் யாராவது உபர், ஓலா இல்லை பஸ்ஸில் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ ஒரு நல்ல சாங் கேட்டுட்டு போங்க. மனசில் கஷ்டம் இருந்தால் கூட சாங்ஸ் கேட்கும் போது அந்த டைமுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். அது உண்மை தான், அந்த டைமுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம தாட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோமே, அட்லீஸ்ட் ஒரு அந்த 5 நிமிஷமாவது நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம்ல, அதுக்காக சொல்லுங்கள். ஸோ சாங்ஸ் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு சாங்ஸ் கேளுங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் சாங் கேட்குறதே விட்டுட்டேன், நான் சாங்ஸை கேட்குறது இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் நிறைய சாங்ஸ் கேட்டுட்டுருந்தேன், அப்புறம் சாங்ஸ் கேட்க மறந்துட்டேன் இல்லை விட்டுட்டேன். இப்போ அகெயின் சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்போ கேட்பேன், நீங்களும் கேளுங்க. ஸோ மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அந்த மூமெண்ட் வாழ்ந்தால் போதும். அடுத்த மூமெண்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த மூமெண்ட் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இந்த மூமெண்ட் நான் பேசுகிறத நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த மூமெண்ட் எல்லாருமே அலைவாக இருக்கும். இந்த நிமிடம் மட்டும்தான் நிஜம். ஸோ இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். வேலைக்கு போகிறவங்க ஓகே, யாரெல்லாம் வேலைக்கு போகலையோ அவங்களாம் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் இருந்துக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, டிவி பாருங்கள், கதை பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க, வீட்டில் இருக்க அப்பா அம்மா கூட பேசுங்க. கவலைகள் வேண்டாம், கவலையை வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அதனால் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, ஹெல்த்து தான் போகும். இன்னொன்று உங்கள் கூட இருக்கவங்களும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, பையன் ஃபீல் பண்ணுறானே, பொண்ணு ஃபீல் பண்ணுறானேன்னு சொல்லி அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. அது வேண்டாம், என்னத்துக்கு ஃபீல் பண்ணிட்டு ஒன்றும் ஆக போகிறது. முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் நம்ம பண்ணுற என்ஜாய்மெண்ட் மற்றவங்களுக்கு உபத்திரமாக இருந்துடவே கூடாது. அதே மாதிரி தவறான வழிகள்லையும் என்ஜாய்மெண்ட் வேண்டாம். அது அப்போதைக்கு சந்தோஷமாக இருக்கும், போக போக அது நமக்கே காட்டிடும். குட்டி அனுபவத்தில் சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அது அவங்களோட விருப்பம். பட் என்ஜாய் பண்ணோன்னா நல்லதாகவே பண்ணலாமே. வந்தாச்சுங்க, பல்லாவரம் டச் பண்ணியாச்சு. என்னடா இவ்வளோ பேர் இருக்கீங்க மெயின் ரோட்டில்? ஊருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வண்டி தான் இருந்துச்சு. சரி ஓகே, ஈஸியாக ஓடிட்டு போயிடலாம்டா மழையிலன்னு நினச்சேன். விட மாட்டாங்க போல இருக்கு, ஒன்று கூடிட்டாங்கயா. சரியான டிராஃபிங்க. மீனம்பாக்கம் ரோட்டில் வந்து இன்ச் பை இன்ச்சாக தான் வண்டி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. சரியான க்ரௌடில் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுங்க. முக்கியமாக யார் பைக்லலாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். பிரேக் ஷூஸை செக் பண்ணிக்கோங்க. அதாவது பிரேக் ஷூ செக் பண்ணிக்கோங்கன்னா பிரேக்கை டக்குன்னு அடிக்காதீங்க. ஏன்னா மழையில் ரொம்ப ஸ்கிட் ஆகும், மைல்டாக அடித்தா கூட ஸ்கிட் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போயிட்டு பிரேக் அடிக்க முயற்சி பண்ணுங்கள். சேஃப்டிக்காக சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. சூப்பருங்க. இந்த மழையில் யாராவது ட்ரிப்பு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. வேறு லெவல் ஃபீலில் இருக்குது. ஆக்சுவலாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், அந்த விண்ட்ஷீல்டில் அந்த தண்ணி படுது, அந்த வைப்பரு இதெல்லாம், அந்த உள்ளுக்குள்ளே ஒரு சாங் ஒன்று வரும். என்ன சாங் அது? அது ஜீவாவும் ஒரு மூவி ஒன்று இருக்குல்ல, பழைய காலத்து பாட்டு மாதிரி வரும். நினைத்தாலே இனிக்குமா, எனக்கு அந்த படம் நேம் தெரில. பட் சமந்தாவும் ஜீவாவும் நடிச்சிருப்பாங்க அந்த ஃபிலிமில்.
அந்த பாட்டு தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. பாடினா டக்குன்னு காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது, அதனால் பாடலை. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க நான் என்ன பாட்டு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு. ஃபண்டாஸ்டிக்ங்க, நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நான் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு. நான் வேலைக்கு போகிறவங்க எவ்வளோ கடுப்பில் போவாங்க. நான் பேசுனதெல்லாம் அவங்க கேட்டாங்க, எடுத்து ஓட விட்டு அடிங்கடான்னுவாங்க. ஏன்னா பாருங்கள், இந்த காருக்குள்ளே உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, இந்த ரெயின் கோட்டை மாட்டிக்கிட்டு அந்த ஒர்க் ப்ரெஷரோட இந்த டைமுக்குள்ளே போய் ஆகணுங்க. டிராஃபிக்கில் நின்றுக்கிட்டு சாப்பிட்டாங்களோ சாப்பிட்லையோ, சரி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களெலாம். இந்த மாதிரி மழை டைமில் கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். மழையில் எவனுமே வேலைக்கு போகக்கூடாது, எல்லோரும் வீட்டில் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 நாள் சம்பளமோ 3 நாள் சம்பளமோ நாங்கள் போட்டுறோம் அப்படின்னு அந்த கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வந்துருந்தா ஒரே நாளில் தீபாவளி தான் எல்லோரும் ஊரே செம்ம ஜாலியாக இருக்கும்ல. நடக்காததெல்லாம் பேசுகிறது தானே யோசிக்கிறீங்க. நடந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நடந்ததுன்னா யாருக்கு தான் பிடிக்காது? ஏன் உங்களுக்கு பிடிக்கல? நான் சொல்கிறேன், நடந்தால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கும் தானே தோணுது. தோணிருக்கும்ல, கண்டிப்பாக எனக்கு தோணும், அடிக்கடி தோணும். எனக்கு மழையே பெய்யலைன்னா கூட தோணும். 2-3 நாள் லீவ் போட்டு வீட்டில் இருந்தால் கூட அந்த 3 நாள் சம்பளம் கொடுத்தா நல்லா இருக்குமே. தர மாட்டாங்களே. என்ன ஒரு கூத்துனா, ஆல்ரெடி டிராஃபிக் இருக்குது, நிறைய வண்டி டிராஃபிக் ஜாமில் நின்றுட்டுருக்கு. இதில் அந்த என்னது கொக்லைன் போடுற ஜேசிபி இருக்குல்ல, அதுவும் நானும் ஒரு வண்டி நான் உங்கள் கூட தான் நிற்பேன்னு சொல்லி அந்த கொக்கையை மாட்டிக்கிட்டு பக்கத்துலேயே நிற்கிறான். எந்த டைமுக்கு விடும், எந்த டைமுக்கு தூக்குவானே தெரில. இது ஒரு பயம்னா பக்கத்தில் இது ஒரு பயம். தெரிந்தாங்க உங்களுக்கு, பேக் சைடில் தெரியும் பாருங்கள். அவன் கிடுப்பில் இருந்துட்டு போடுறா கொக்கின்னு சொல்லி அவன் கார்லேயே அதை போட்டானா முடிஞ்சு போச்சு. அதனால் முக்கால்வாசி ஜேசிபி பக்கத்தில் போகாதீங்க. இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். இந்நேரத்துக்கு ஆஸ் யூஸ்வல் டேவாக இருந்தால் மழை இல்லாமல் டிராஃபிக் மூவ் ஆகிட்ருக்கும். பட் இப்போ டிராஃபிக் பார்த்தீங்கன்னா இன்ச்சு பை இன்ச்சுங்க. நீங்கள் அது நேரில் பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். மேபி அது பின்னாடி தெரிஞ்சதுன்னா நீங்கள் பாருங்கள். ஸோ என்னால் ஃப்ரண்ட் கேம் ஆன் பண்ணி காட்ட முடியல அந்த பக்கம். பாதி பேர் ஒதுங்கிட்டாங்க இந்த பக்கம் லெஃப்டில். மற்ற பேர்லாம் ஆஸ் யூஸ்வல் வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த சந்தான படத்தில் ஒரு காமெடி சொல்லுவாங்களே, காமெடி அங்கங்கே கொட்டி கிடக்குது, தேவை எவ்வளோ தேவையோ நம்மளே எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயம். இவ்வளோ மழையில் ஒருத்தர் லெமன் ஜூஸ் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காருங்க. அதையும் வாங்கி சில பேர் குடிச்சிட்டு இருக்காங்க மழையில். வேறு எங்கேயும் கிடையாது, மீனம்பாக்கம் பிரிட்ஜுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் அந்த கூத்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த மழையில் லெமன் ஜூஸ் தேவையா? ஒருவேளை வாண்டடாக ஜுரம் வர வச்சுட்டு, சார் எனக்கு ஜுரம் சார், நீங்கள் ஆஃபீஸ் வர முடியாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்குது. சும்மா சொன்னால் தொட்டு பார்த்துட்டு ஜுரமே இல்லை நீ ஆஃபீஸ்க்கு வந்துடு அப்படின்ட்டாங்கன்னா, ஜுரத்தோட ஆஃபீஸ்க்கு இப்படி சார் ஜுரமாக இருக்குது சார், நான் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சொன்னால் விட்டுருவாங்களே. மேபி அப்படியே இருக்கலாம். சின்ன வயசில் இதை நான் பண்ணியிருக்கேன். இந்த ஆனியன் கட் பண்ணிவிட்டு கை கடியில் வச்சுக்கிட்டா ஜுரம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னா, வீட்டில் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது அது ஒட்டு கேட்டுங்க. ஒட்டு கேட்டால் தான் ஓஹோ ஸ்கூலுக்கு லீவு போடணும் அப்படின்னா ஜுரம் வரணும்னா சும்மாவே ஜுரம் வராது. அப்போ வந்து ஆனியனை கட் பண்ணிவிட்டு கை கடியில் வச்சுக்கிட்டா ஜுரம் வந்துடும் போல இருக்குன்னு ஆனியனை கட் பண்ணி கை கடியில் வச்சாச்சு. ஆனால் ஜுரம் எதுவும் வரல. அந்த இடத்துல எனக்கு புண்ணு தான் வந்துச்சு. அந்த மாதிரி கதையாக இருக்குது. ஏரியா, அதாவது அந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு அந்த பிரிட்ஜில் போகும்போது வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் நல்லாவே இருக்குது வியூ. ஆனால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் என்ஜாய் பண்ணிங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் இந்த வியூவை. பட் வேலைக்கு போகிறவங்களால என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரியல, அது டஃப்பு தான். பட் எனக்கு ஓகே. அந்த மவுண்டன் வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த மவுண்டன் அழகாக இருக்குது. பிரிட்ஜுக்கு மேலே அவ்வளோ தண்ணிங்க. இப்போ புரியுது எதுக்கு புயல்னதும் கடையை சாத்திட்டு ஓடினாங்கன்னு சொல்லிட்டு. ரோட்டில் தண்ணி இருந்தால் பரவாயில்ல, பிரிட்ஜுக்கு மேலேயே தண்ணி நிற்குது. தயவுசெய்து ஒருவேளை புயல் கேள் வந்துருச்சுன்னா யாரும் பிரிட்ஜுக்கு மேலே வந்து வண்டியை விட்டு மாட்டிக்காதீங்க. ஏன்னா பிரிட்ஜுக்கு மேலேயே தண்ணி நிற்கிங்க. முடிஞ்சதுன்னா வேறு எங்கேயாவது நல்ல பிளேஸில் வீக்கில் நிப்பாட்டுறது நல்லது. ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த மழைக்கே வந்து பாதி கார் காணாமல் போயிடுச்சு.
தண்ணி காருக்குள்ளெல்லாம் ஏறி நல்ல எவ்வளோ லேக்ஸ் டுகெதர் கார்ஸ்லாம் வந்து பாழாக போயிடுச்சு. ஸோ இந்த தடவை அந்த மாதிரி ஆகக்கூடாது, ப்ரிகாஷனோட இருக்கிறதுக்காக சொல்கிறேன். இருந்தது ஒரு வேளை அப்படி வந்துச்சு அப்படின்னா சேஃபாக காரெல்லாம் பதுக்கிடுங்க. முடிஞ்சதுன்னா ஏதாவது கரெக்டான தேசத்துக்கு ஓடிட வேண்டியது தான். சென்னையில் புயலாக எச்சரிக்கை விட்டானா இங்கேருந்து வேறு எங்கேருந்து போயிட வேண்டியதான், வேறு வழியில். ஏன்னா சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கங்கே குண்டு குழி தண்ணி எல்லா இடத்துலையுமே தேக்கம் அடைஞ்சு தான் இருக்குது. ஸோ வேறு ஆப்ஷனே கிடையாது, வேறு எங்கேயாவது தான் காரை கொண்டு போய் நிறுத்தி ஆகணும் போல இருக்குது. ஆனால் மாறிட்டாங்க போல இருக்குது மக்கள்லாம், ரொம்ப பொறுமையாக போகிறாங்க அங்கே. பார்க்கவே நல்லா இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க சேஃப்டி அவங்கவுங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஸோ நல்ல விஷயம். அதே மாதிரி யாருமே ஸ்பீடாக போகாதீங்க மழையில். மழையிலன்னு இல்லை, எப்பவுமே ஸ்பீடாக போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் டிராஃபிக் ஜாமு பிரிட்ஜ் இறக்கத்தில், பிரிட்ஜுக்கு மேலே வரைக்கும் டிராஃபிக் ஜாம் கிடையாது. ஸோ அகெயின் டிராஃபிக் ஆகுது. மழை கொஞ்சம் விட்டுருக்கு, ஆனால் வானம் சரியில்லை. இது என்னமோ திருட்டு வேலை பண்ணுது இந்த வானம். மழை பெய்யுது, மழை விடுது, ஆனால் மேகம் மட்டும் கலைய மாறுது, இருட்டாகவே இருக்குது வானம் ஃபுல்லாகவே. மெட்ரோ ட்ரெயினா? நான் ஏதோ இடி இடிக்குதுன்னு நினச்சி பயந்துட்டேங்க. அதுக்கு மேலெல்லாம் பார்த்துட்ருக்கேன் இடி இருக்குதான்ட்டு. லாஸ்ட் டைம் வந்து பாண்டிச்சேரி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன்ல, ஸோ திருப்பியும் பாண்டிச்சேரி போயிருந்தோம். அதுவும் புயலில் தான் போயிருந்தேன். அப்போ வீடியோ எடுக்கலாம், புயலில் வந்து அந்த பீச் எப்படி இருக்குது ஒரு மாதிரி ஒரு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஆனால் அங்கே இருக்க போலீஸ் நம்மளோட ரொம்ப உஷாராக இருக்காங்க. பேரிகர்லாம் போட்டுட்டாங்க. அதையும் தாண்டி சில பேர் உள்ளே வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க, அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருந்தாங்க. அவங்களெலாம் சட்டையை பிடிச்சி கூப்பிட்டு நீங்கள் நடந்தது போதும் கிளம்புங்கன்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. ஸோ எங்களாலேயும் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல பர்ஃபெக்டாக. ஒரு வேளை எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அது ஒரு மாதிரியான பீச்சுங்க. அது பாண்டிச்சேரி பீச் இருக்குல்ல, நம்ம ஊர் பீச் மாதிரி கிடையாது. அது வேறு மாதிரி, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது அனுபவிச்சா தான் தெரியும், அது ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் வேறு கிளாஸில் இருந்தது பீச் ஆக்சுவலாக. உண்மையிலேயே அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறது, யாரையும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களா சரி, நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, இல்லை நடு ரோட்டில் நின்று நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, அது என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக ஒரு விதமான ஃபாரின் கல்ச்சர் வந்து பாண்டிச்சேரியில் இன்னும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்ஃபேக்ட்டு நிறைய ஃபாரினர்ஸுமே அங்கே இருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு பழக்கமாகிடுச்சு என்னன்னு தெரியல. யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, எனக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கியா, அது இருக்க சந்தோஷம். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலே அப்படி தான் இருக்குது. நம்ம ஊர்லலாம் அப்படி கிடையாது. ஏதாவது வீடியோவோ கேமராவோ எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே இருக்க மொத்த பேரும் உங்களை தான் பார்ப்பான். நமக்கு அதுலேயே வெடன்னு ஆகிடும். எடுக்கலாமா வேணாமா, ஒருவேளை கையை நீட்டிடுவாங்களோ, அடிக்க வருவானோ, என்ன நினைக்கிறான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நம்மளே கிளம்பிடுவோம். பட் அங்கே அப்படி கிடையாது. அதனால தான் அடிக்கடி வந்து பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு இருக்க ரீசன் வந்து கம்ஃபர்ட் ஜோன் வந்து அங்கே ரொம்ப நல்லா இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. இன்னொன்று ஸ்பாட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாண்டிச்சேரியில். எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரி, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிளேசஸ் தெரியும், நல்லாயிருக்கும், இங்கே போய் வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும், இதை எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போகிறேன். இனிமேல் வேலையே இதானுங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, எதை ட்ரை பண்ண சொல்கிறீங்களோ நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீடியோ டெஃபினட்டாக போடுறேன். இப்போ கூட ஆசையாக தான் இருக்குது ரோட் வியூ காட்டணும்னு சொல்லிட்டு. பட் ரோட் வியூ காட்டினா காரோட விண்ட்ஷீல்ட்லேருந்து எப்படி வெளில வியூ தெரியும் தெரியலை. பட் நான் ட்ரை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போயிடுறேன். பீச்சுக்கு போய்ட்டு அங்கே இருக்க வியூ எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு அந்த பீச் ரோடுக்குள்ளே மட்டும்தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அதை வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். ஏன்னா ஒரு கையில் டிரைவிங் பண்ணிட்டு இன்னொரு கையில் தான் நான் காட்டணும். ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ வாவ்லிங்காக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்குன்னு? வேறு லெவலில் இருக்குல்ல. இதோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெசன்ட் நகரோட ரோட்டில் 2 பக்கமும் மரம் இருக்கும். அந்த குட்டி ரோட்டில் ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட் அது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு. இங்கே வந்தாலே மனசு ஒரு மாதிரி ப்ளசண்ட் ஆகிடுங்க. அதே மாதிரி பாருங்கள் சைடில் அழகாக இந்த வாக்கிங் போகிறவங்களுக்குலாம் என்ன வச்சுருக்காங்க பாருங்க. பார்த்தீங்களா சூப்பரான ஸ்பாட்டுங்க. என்னமோ வேறு ஏதோ ஒரு ஹெவன்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக சொல்கிறேன். எனக்கு எப்போல்லாம் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கோ, எப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் சோகமாக இருக்கும், ஸோ நான் யூஸ்வலாக இங்கே வர்றது எனக்கு வழக்கம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் கூட கொஞ்ச நாள் வந்துட்டு தான் இருந்தேன். ரீசன்ட் டேஸாக நான் வர்றதை விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு சமீபமாக ஒரு வாரம் காலமாக இங்கே அடிக்கடி வந்துட்டுருக்கேன் பெசன்ட் நகருக்கு. உண்மையிலேயே செம ஸ்பாட்டுங்க இது. நிறைய பேர் வந்திருப்பீங்க, சென்னையில் இருக்கவங்க நிறைய பேர் பெசன்ட் நகர் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் சென்னையை தவிர்த்து வேறு யாராவது நம்ம வீடியோஸை வேறு ஏதாவது ஸ்டேட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிலேயோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை சென்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பெசன்ட் நகரை மிஸ் பண்ணாதீங்க, டெஃபினட்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்பாட்னா பீச்னா இதாங்க பீச்சு, வேறு லெவல் பீச் இது. ஸோ பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அதாவது பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னா அந்த தெருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் போனால் பீச் வந்துடும். ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்குது. ஷாப்ஸ்னால் என்ன, அந்த தெரு ஓரமாக இருக்க கடைகள், தெருக்கடைகள் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் பெசன்ட் நகரில். பட் என்ன அங்கங்கே கொஞ்சம் மரக்கிளைகள் இதெல்லாம் விழுந்து உடஞ்சிருக்கு. இங்கே எப்போது மழை வந்தது, எந்த அளவுக்கு காற்றடிச்சதுன்னு தெரில, பட்டு விழுந்திருக்கு, மரங்கள் எல்லாம் விழுந்திருக்கு. ஆனால் ப்ளசண்ட்டான ஸ்பாட்டுங்க இது. ஆக்சுவலாக மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் அங்கே இருக்க பீச்சில் இருக்க அந்த கல்லில் அந்த தூணில் திண்ணையில் ஏதாவது உட்காந்துட்டு அப்படியே ஏதாவது டீப்பாக யோசிச்சுட்டு இருந்தோம்னா அந்த கடலை பார்த்துக்கிட்டு நமக்கு என்னெல்லாம் தோணுதோ புது டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வரும். ஆக்சுவலாக கடலை பார்த்தாலே மோஸ்ட்டாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொன்று இந்த மழை டைம்லலாம் வந்துட்டிங்கன்னா ஸ்பாட்டுனா இதாங்க ஸ்பாட். இங்கே பாருங்கள் வண்டியை நிப்பாட்டுறேன். முன்னாடியும் இங்கே தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். வந்திருக்கேன்னா லாஸ்ட் டைம் வீடியோ போடுறப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட்டில் இருந்து தான் நான் வீடியோ எடுத்திருப்பேன். இதுதான் அந்த ஸ்பாட்டு. வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ வண்டியை ஓரம் கட்டிடலாம். ஸோ வண்டியை நிப்பாட்டியாச்சு. கீழே இறங்கிடலாம். என்னமோ மழை தூரிட்டே தான் இருக்குது, ட்ரிசில் ஆகிட்டே தான் இருக்குது மழை. மழை தூரிக்கிட்டே தாங்க இருக்குது. நான் கூட காருக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தனால எனக்கு எதுவும் தெரியல. மழை நின்றுச்சுன்னு நினச்சேன் ஆக்சுவலாக. பட் தூரிட்டே தான் இருக்குது. எப்போ அம்மா குதிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுதுங்க நமக்கு. இங்கே பாருங்கள் தலைவரை மழையில் நனைஞ்சிட்ருக்காரு. போஸ் கொடுறா, என்னடா பயப்படுற, போஸ் கொடுறா. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அவரை வீடியோ எடுத்துட்டேண்ணா, இவரை வீடியோ எடுக்கலையாம். அங்கே பார்த்து என்னடா என்ன சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, அப்படியா இட்லி சாப்பிட்டியா, யார் போட்டா, சட்னி கொடுக்கலையா உனக்கு, நெக்ஸ்ட் டைம் வரும்போது சாம்பார் கொண்டு வரேன் உனக்கு, சேர்றா படுறா நீ தங்கம் படுறா. பார்த்தீங்களா எப்படி பேசுதுன்னு. சேர்றா போன பிறகும் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஏரியா ஜோனுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோமா கடவுளை. பார்த்தீங்களா மக்களே நம்ம பெசன்ட் நகர் ஸ்பாட் எப்படிங்க, சூப்பராக இருக்குல்ல. பார்த்தீங்களா இதுதான் நம்ம பெசன்ட் நகர் அடிக்கடி வர ஸ்பாட். இதான்
பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல? கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ, எப்போல்லாம் உங்களுக்கு கவலையாக இருக்கும், அப்போல்லாம் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். கடல்னாலே ஒரு தனி சந்தோஷம் தான். ஸோ மழை புயல் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தனால போட்டெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நான் வேணா ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? போட்டு எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டாங்க. எல்லோரும் ரெஸ்ட் எடுப்பாங்க. மீனை நல்லா பொரிச்சு சாப்பிட்டுட்டு சுட சுட வீட்டில் படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு மனசுக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அடிக்கிற காற்று, கடல் அலை சத்தம், யாருமே இல்லை, நிசப்தமான ஒரு சத்தம், சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மழை டைமில் யாரெல்லாம் வெளில வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் டெஃபினட்டாக பெசன்ட் நகர் வந்து விசிட் பண்ணுவாங்க. உண்மையிலே மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இடத்துல இப்போதைக்கு இருக்குது. மழை வராமல் இருக்கிறது சந்தோஷம் தான். பட் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக மழை வந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அதை ஃபீல் எக்ஸ்பிளைன் பண்ண தெரில எனக்கு. பட் அந்த ஃபீலை இப்போ நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சில ஃபீலிங்ஸ் வந்து நம்மளால் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கவே முடியாது. அதை உணர்ந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த ஃபீல் நல்ல ஃபீல் ஆக்சுவலாக. ட்ரை இங்கே பார்த்தீங்களா? இன்னொருத்தர் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கப்பா, நான் டிஸ்டர்ப் பண்ணிங்க கோதிக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா? நடுவில் ஏதோ கம்பிகள்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. மேபி ஏதாவது ஷோ ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களா, இல்லை பொதுமக்கள் நடக்கிறதுக்கு நடுவில் அந்த ரேம்ப் வாக் மாதிரி போடுவாங்களா, அந்த மாதிரி போடுறாங்களான்னு தெரியல எனக்கு. என்னமோ ஒர்க் போயிட்டுருக்கு பெசன்ட் நகரில். என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பீச் கிட்ட வந்தாச்சு. தலைவர் காக்காக்கு ஒரு வணக்கம். சூப்பருங்க, செம, வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே ஃபீல் என்னன்றது எனக்கு சொல்ல தெரில. பட் ரொம்ப நல்லா இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு. சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அடிக்கடி விசிட் பண்ண ஸ்பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டு பெசன்ட் நகர் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு எப்போல்லாம் மனசில் கொஞ்சம் கவலையாக இருக்கும் அப்போலாம் லாஸ்ட் வீக்லேருந்து அடிக்கடி வந்துருக்கேன். மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பார்த்தீங்களா? கடல் தாங்க. தெரியுதா?
ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. பீச்சுக்கும் வந்தாச்சு, வீடியோவும் எடுத்தாச்சு. கடைகள் இருக்கும் எப்பவுமே பெசன்ட் நகரில். மார்னிங் டைம் வந்தால் கூட ஷாப்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போலாம் பீச்சுக்கு பர்டிகுலராக பெசன்ட் நகருக்கு நான் எப்போலாம் விசிட் பண்ணுறேன் அப்போலாம் ஸ்கூலில் குட்டி நெருடல் குட்டி குழந்தைகள் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். 24 ஹவர்ஸும் மைண்டுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ பீச்சிலேருந்து நான் வீட்டுக்கு போகிறப்போ என் மைண்டில் எந்த ஒரு தாட்டுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட ஃபீல். ஸோ அந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட ஒரு மைண்ட் செட் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனை பற்றி ஒரு சொல்யூஷன் திங்க் பண்ணாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும். காரணம் என்னென்னா மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும். அவ்வளோ குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கும். அப்புறம் இந்த பீச் வியூவில் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக யோசிக்கிறது என்னோடய ஹேபிட் அது. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக வீடியோ எடுத்துனா வந்த புயலில் நம்ம முயல்ன்றாங்களே என்னடா இருக்குது ஊரில் அப்படின்னு கூட்டிகிட்டு இருக்கேன்னா கடலை பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை இயற்கையை பொறுத்த வரைக்கும் சரி, மனிதர்களால் கிஸ் பண்ணவே முடியும். பட் வரும், இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமானா தெரியாது. பட் புயல் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால் வீட்டில் எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூர்டோடு இருங்க. வெளில யாராவது வேலைக்கு போனீங்கன்னா ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்கள். ரெயின் வேர் வச்சுக்கோங்க. மழை தண்ணி எங்கேயா தேங்கி இருந்ததுன்னா அதில் மோஸ்ட்டாக நடக்காதீங்க. ஏன்னா ஒயர் கட்டாக இருக்கலாம், பள்ளம் இருக்கலாம், இல்லை பாட்டில் உடஞ்சிருக்கலாம். ஸோ ஜாக்கிரதையோடு இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. முக்கியமாக மழையில் கோல்டான ஐட்டம்ஸ் எதுவும் சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சூடாக ஏதாவது சாப்பிட்டு பழகுங்க. அது உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது. கோல்டு, ஃபீவரு இதிலேருந்து உங்களை ப்ரிவெண்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோஸில். ரொம்ப மொத்தம் போட்டிருந்தால் மன்னிச்சிருங்க. இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். காஃபி ட்ரை காஃபி வித் புயல் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். டிவி பாருங்கள், பேசிட்டு தூங்குங்க, கொஞ்சம் விஷயத்தை யோசிங்க, கேம் விளையாடுங்க, வெளில போங்க. முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு விசிட் பண்ணுங்கள். ஸோ யூஸ்வலாக முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோவில் சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தெரில. எப்பவுமே வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வருவேன். என் ஃப்ரெண்டு இல்லை என் தம்பி யாரையாவது கூட்டிகிட்டு வருவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் எல்லோரும் பிஸி வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் நான் மட்டும் தான் இருக்கேன். அதனால் செல்ஃப் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கிளாரிட்டி நல்லா இல்லைன்னா மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியும், மோஸ்ட்டாக முன்னாடி ப்ரீவியஸ் அப்லோட் பண்ண வீடியோஸில் கூட கிளாரிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் இது ரொம்ப முக்கியம் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸு பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். டெஃபினட்டாக நல்ல வீடியோஸ் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். அண்ட் அகெயின் 38 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து 1800 சப்ஸ்கிரைபர்ஸாக எனக்கு கொண்டு வந்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப். எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை சாத்தியமாக்கி காட்டியிருக்கீங்க. சேனல் ஆரம்பித்து 5 மாதம் ஆயிருந்தா கூட ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தது 3 வீக்ஸாக தான் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். எஸ்பெஷலி அந்த பாண்டிச்சேரி வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் சேனலில் வந்து வியூஸும் சரி,
நீங்களும் சரி அதிகமானீங்க. அந்த வீடியோவில் இப்போவும் எனக்கு என்ன இருக்குன்னு தெரில, பட் அதுக்கப்புறம் தான் வீடியோஸ் அதிகமாக வியூஸ் போக ஆரம்பிச்சு. சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுதான் எனக்கு ஒரு ஹோப் கொடுக்குது. அடுத்த வீடியோஸ் பெட்டராக பண்ணணும், இந்த ஸ்பாட்டுக்கு போய் எடுக்கணும், அந்த ஸ்பாட்டுக்கு போய் எடுக்கணும்னு எனக்கு யோசிக்க வைக்கிறது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். தேங்க்ஸ் ஃபார் தட். கண்டிப்பாக நல்ல வீடியோஸ் கொடுக்குறேன், பெட்டரான ஸ்பாட்ஸுக்கு போகிறேன், நல்ல லொக்கேஷனில் ஏதாவது வீடியோ ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எஸ் சார், ஓகே சார். கத்துறாரு, அவரோட ஜோனுக்குள்ளே நம்ம போகக்கூடாது, போனால் குதிரை வச்சிடுவார். ஸோ நாய்கள் ஜாக்கிரதை. யாருக்கெல்லாம் பெட்டை பார்த்து பயமோ அவங்களாம் மோஸ்ட்டாக டாக்ஸ் கிட்ட போகாதீங்க. ஏன்னா அவங்க பிஹேவியர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. செவுத்து மேலே எப்படி ஏற போகிறோன்னு தெரியல, இறங்க முடிச்சு இறங்கிட்டேன். ஒரு வேலையாக ஏறியாச்சு, சாரி ஒரு வழியாக ஏறியாச்சு. நம்ம பேசினாக்கா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் தரமாக விதமாக ரகமாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். டேக் கேர்.